எடப்பாடியை கை கழுவும் 9 முன்னாள் அமைச்சர்கள். அம்பலமாகும் சசிகலாவின் சதித்திட்டம். அதிமுகவில் சசிகலாவுக்கு மீண்டும் இடம் கிடையாது, கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் தற்போது அவரது கருத்துக்கு எதிராக 9 முன்னாள் அமைச்சர்கள் கிளம்பி இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியே தெரிய வந்துள்ளது. அதிமுகவை ஒன்றிணைத்து எப்படியும் பொதுச் செயலாளராகிவிட வேண்டும் என்பதில் இறுதி கட்ட போர் நடத்தி வருகிறார் சசிகலா. இதன் நிமித்தமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனக்கென மிகப்பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கிறது என்பதனை வெளி உலகத்திற்கு காட்டி அதன் மூலம் அதிமுகவை இணைக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார். அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கும் முக்கிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலரை தன் பக்கம் இழுப்பதற்கான பணிகளையும் செய்து வருகிறார். இந்த வகையில் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த 3 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அதிமுகவிலேயே சசிகலாவை சந்தித்து பேச இருப்பதாக சொல்கிறார்கள். மேற்படி 3 முன்னாள் அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் மீது ஏராளமான வழக்குகள் காவல்துறையில் பதிவாகியுள்ளன. இது தவிர கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்படி அமைச்சர்கள் அனைவரும் OPS, சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என ஆதரவு கருத்தை தெரிவித்துள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டார். எந்த காரணம் கொண்டும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது. அப்படியே அவரை கட்சியில் இணைத்தால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும், மக்கள் மத்தியில் அதிமுக செல்வாக்கு இழந்துவிடும் என்று தனது கருத்தை தெரிவித்து இருக்கிறார். இதன் பிறகு கலைந்து சென்ற முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக நிச்சயமாக ஒன்றிணையும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது என O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளாக அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்கிறார்கள் அதிமுகவின் சில முக்கிய மேல்மட்ட நிர்வாகிகள்.